அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் திருக்குறளில் அதிகாரம் 21 தீவினை அச்சம் அப்படிங்கிற அதிகாரத்தை பார்க்க போகிறோம். திருவள்ளுவர் திருக்குறளில் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படின்னு 3 பிரிவாக பிரிச்சிருக்கிறாரு. அந்த அறத்துப்பால் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அறத்துப்பாலை பார்த்தீங்கன்னா 4 பிரிவாக பிரிச்சிருக்கிறாரு. பாயிரம் ஒரு 4, இல்லறவியல் 20, துறவியல் 13, ஊழியல் 1, மொத்தம் அறத்துப்பாலுக்கு 38 அதிகாரம் கொடுத்துருக்கிறார். பாயிரம் 4 அதிகாரத்துக்கு தனித்தனி வீடியோ போட்டிருக்கோம். இல்லறவியல் இது வரலையும் இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணைவலம், மக்கட்பேறு, அன்புடைமை, விருந்தோம்பல், இனியவை குரல், செய்நன்றி அறிதல், நடுவு நிலைமை, அடக்கமுடைமை, ஒடுக்கமுடைமை, பிறநீர் விளையாமை, பொறையுடைமை, அழுக்காராமை, வெகாமை, புறங்கூறாமை, பயனிலை சொல்லாமை, இப்படி 20வது அதிகாரம் வரையிலையும் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். இது வரையும் பார்க்காதவங்க ஸ்பிரிச்சுவல் அருங்கிற வீடியோவில் போய் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீவினை அச்சம், 21வது அதிகாரம். அந்த 21வது அதிகாரத்தில் திருவள்ளுவர் என்ன சொல்ல வராருங்கிறத பார்க்கலாம். 21வது அதிகாரம் தீவினை அச்சத்தில் என்ன சொல்ல வர்றாருன்னா, பிறருக்கு கேடு செய்ய பயப்படுங்கள், பிறருக்கு தீங்கு செய்ய பயப்படுங்கள் அப்படிங்கிறார். அப்படி பிறருக்கு கேடு செஞ்சீங்கன்னா, தீங்கு செஞ்சீங்கன்னா பாவம் தான் வரும். அந்த பாவம் நிழல் போல நம்மளை தொடர்ந்து நம்மளை அழிச்சிரும். அதனால் பிறருக்கு கேடு செய்யாதீங்க. பிறருக்கு கேடு செஞ்சு நம்மளுக்கு பிறர் யாராக கேடு செஞ்சாங்க அப்படின்னு வச்சாலும் அந்த தீமையை மறந்துடுங்க. அந்த தீமையை நீங்கள் திருப்பி செய்யாதீங்க. வறுமையே வந்தாலும் பிறருக்கு கேடு செய்யாதீங்க. நம்ம நல்லா இருக்கணும், நம்மளுக்கு துன்பம் வரக்கூடாது, நம்மளுக்கு கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னா பிறருக்கு தீங்கோ கேடோ எதையும் செய்யாதீங்க அப்படின்னு இந்த அதிகாரம் 21 தீவினை அச்சம் அப்படிங்கிற அதிகாரத்தில் பிறருக்கு கேடு செய்யக்கூடாது என்று வலியுறுத்துகிறார் வள்ளுவர். வாங்க ஒரு அதிகாரமாக பார்க்கலாம். திருக்குறள் இல்லறவியல் அதிகாரம் 21 தீவினை அச்சம், பிறருக்கு தீங்கு செய்ய பயப்பட வேண்டும் என திருவள்ளுவர் வலியுறுத்துகிறார். குறள் 201. இதுவரையிலும் 20 அதிகாரம் முடிச்சிட்டோம். அதனால் 200 திருக்குறள் முடிஞ்சு. இது 201வது திருக்குறள். 201 தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு. பிறருக்கு கெடுதல் செய்தால் பாவம் வரும் என கருதி நல்லோர்கள் கேடு செய்ய அஞ்சுவார்கள். ஆனால் கெட்டவர்கள் கேடு செய்ய அஞ்ச மாட்டார்கள். நல்லவங்க என்ன பண்ணுவாங்க, வேற யாருக்கா நம்ம கெடுதல் செஞ்சோம்னா நம்மளுக்கு பாவம் வரும் அப்படின்னு பயந்துக்கிட்டு அடுத்தவங்களுக்கு கேடோ தீங்கோ செய்ய மாட்டாங்க. ஆனால் கெட்டவங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. அதனால் அவங்க கேடு செய்வாங்க அப்படிங்கிறார். அப்போ என்ன சொல்ல வர்றாரு, நல்லவங்களாக இருக்கணும்னா பிறருக்கு கேடு செய்யக்கூடாது, கேடு செய்யறதுக்கு பயப்புண்ணு. நல்லவங்களாக இருக்கிறவங்க பிறருக்கு கேடு செஞ்ச பயப்படுவாங்க அப்படிங்கிறாரு. 201வது குறளில் பிறருக்கு தீங்கு செய்ய பயப்படுங்க அப்படிங்கிறார். 202 தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். என்ன அர்த்தம், பிறருக்கு தீங்கு செய்தால் பாவம் வரும், எனவே தீய செயல் தீயை விட கொடியது என அஞ்சி அதை செய்யக்கூடாது. பிறருக்கு கேடு செஞ்சேன்னா அது பாவம். அந்த தீய செயல் தீயை விட கொடியது. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீய 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 அப்படின்னு சொல்லி 4 இடத்துல தீயத்தை யூஸ் பண்ணுறார். அதான் அந்த திருவள்ளுவனுடைய சிறப்பு. அந்த மொழி அப்படி கையாள்றார், தமிழ் மொழி அப்படி கையாள்றார்.
தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தமிழ் விளையாடுது பாருங்க. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். பிறர்க்கு தீங்கு செய்தால் பாவம் வரும். எனவே தீய செயலை தீயை விட கூடியது என அஞ்சி என பயந்து அதை செய்யக்கூடாது. நெருப்பு மாதிரி எப்படி நெருப்பு பக்கத்தில் போனால் நம்மளை சுட்டுடுமோ அதுபோல் தீய செயலை செய்தால் அது தீயை விட கூடியது, செய்யக்கூடாது அப்படின்னு 202வது குறளில் தீயதை செய்யக்கூடாது, கேடு செய்யக்கூடாதுன்னு வற்புறுத்துகிறார். 203 அறிவினுள் எல்லாம் தலை என்ப தீய செருவார்க்கும் செய்யாவிடல். தமக்கு தீமை செய்தவர்க்கும் தீங்கு செய்யாதிருப்பதே அறிவிலே சிறந்த அறிவு. அறிவிலே சிறந்த அறிவுன்னு எது சொல்றாருன்னா, நம்மளுக்கு ஒருத்தங்க தீங்கு செஞ்சிட்டாங்க, அவங்க திருப்பி நம்ம தீங்கு செய்யாமல் இருந்தோம்னா நம்ம அறிவு தான் சிறந்த அறிவுங்கிறார். தமக்கு தீமை செய்தவர்க்கும் தீங்கு செய்யாதிருப்பதே அறிவிலே சிறந்த அறிவாகும். அறிவிலே சிறந்த அறிவு எது என்றால், ஒருவர் நமக்கு தீங்கு செய்தாலும் கேடு செய்தாலும் அதை மறந்துவிட்டு அவருக்கு திருப்பி நாம் கேடு செய்யாமல் இருக்க வேண்டும். அதுதான் சிறந்த அறிவு அப்படின்னு 203வது குறளில் பிறருக்கு கேடு செய்யக்கூடாது. நம்மளுக்கு பிறர் கேடு செய்தாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் நாம் அவருக்கு தீங்கு செய்யக்கூடாது என்று திருவள்ளுவர் வலியுறுத்துகிறார். 204 மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. இங்க சூழற்க சூழின் சூழும் அப்படின்னு ஒரே மாதிரி வார்த்தையை பல தடவை பயன்படுத்துகிற பாருங்க. மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. மறந்தும் பிறன் கேடு சூழற்க, மறந்தும் பிறருக்கு கேடு செய்ய நினைக்காதீங்க. சூழற்க சூழின் அப்படி சூழ்ந்தால் அறம் சூழும், அறக்கடவுள் நம்மளை சூழ்ந்து விடும். சூழ்ந்தவன் கேடு, யாரு சூழ்ந்தானோ அவனுக்கு அறக்கடவுள் கேடு செய்ய நினைப்பான் அப்படிங்கிறார். இந்த சூழற்க சூழின் சூழும் சூழ்ந்தவன் அப்படின்னு 5 அர்த்தம் யூஸ் பண்றாரு. மொத்தம் 7 வார்த்தை தான். அந்த 7 வார்த்தையில் கிட்டத்தட்ட 4 வார்த்தையில் சூழற்க சூழின் சூழும் சூழ்ந்தவன் போடுறார் வள்ளுவர். பாப்பா என்ன, மறந்தும் பிறருக்கு கெடுதல் செய்ய நினைக்க கூடாது. அப்படி கேடு நினைத்தால் கெடுதல் நினைத்தவனுக்கு கேடு செய்ய அறக்கடவுள் நினைப்பார். அதனால் யாருக்கு கெடுதல் செய்ய நினைக்க கூடாது. அப்படி நினைச்சோம்னா யார் நினைக்கிறாங்களோ கேடு செய்ய நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அறக்கடவுள்னால கேடு செய்ய நினைப்பார். அதனால் கேடு செய்யாதீர்கள் அப்படிங்கிறார். 205 இளன் என்று தீயவை செய்யற்க செய்யின் இளன் ஆகும் மற்றும் பெயர்த்து. வறுமையால் துன்புறும் நிலையே வந்தாலும் பிறருக்கு கெடுதல் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் மேலும் வறுமைதான் வரும். துன்பத்தில் கஷ்டப்படுறோம், உதாரணத்துக்கு ஒரு பண கஷ்டம், துன்பத்தில் கஷ்டப்படுறோம், அந்த நிலையே வந்தாலும் பிறர் பொருள் எடுக்கிறதோ பிறருக்கு கேடு செஞ்சு நம்ம நன்மை அடைகிறதோ அந்த மாதிரி செய்யாதீங்க. அப்படி செஞ்சால் மேலும் வறுமை தான் வரும் அப்படிங்கிறாரு வள்ளுவர். அதனால் பிறருக்கு கேடு செய்யக்கூடாதுன்னு 205வது குறளில் மேலும் வலியுறுத்துகிறார். 206 தீப்பால தான் பிறர்கண் செய்யற்க நோய்பால தன்னை அடல் வேண்டாதான். எந்த துன்பமும் எந்த கஷ்டமும் தனக்கு வரக்கூடாது என்று நினைத்தால் பிறருக்கு எந்த கெடுதலும் செய்யாமல் இருக்க வேண்டும். நம்மளுக்கு எந்த கஷ்டம் வரக்கூடாது, எந்த துன்பமும் வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா பிறருக்கு எந்த கஷ்டம் நம்ம கொடுக்கக்கூடாது. அப்படி நம்ம இருந்தோம்னாவே நம்மளுக்கு எந்த கஷ்டமும் துன்பம் வராது, நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதைத்தான் வள்ளுவர் சொல்ல வர. நம்ம எந்த கஷ்டமும் துன்பமும் படக்கூடாதுன்னு நினைச்சோம்னா பிறருக்கு எந்த கஷ்டமும் துன்பமும் தரக்கூடாது, நம்ம மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கலாம் அப்படின்னு 206வது குறளில் பிறருக்கு கேடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல வர்றார். 207 எனைப்பகை உற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்று அடும். எந்த வகை எதிரிடமிருந்து தப்பிக்க வழி உண்டு, ஆனால் கேடு செய்ததால் உண்டான பகையிடமிருந்து என்றும் தப்பிக்கவே முடியாது. எந்த மாதிரி எதிரிடமிருந்து தப்பிக்கலாம், அதுக்கு வழி உண்டு. ஆனால் ஒருத்தவங்க தீங்கு செஞ்சு கேடு செஞ்சு ஒரு பகையை வளர்த்துக்கிட்டோன்னு வச்சுங்க, அது என்னைக்கா இருந்தாலும்
அது நம்மளை அழிச்சிடும், அதுலேருந்து தப்பிக்க முடியாது. அதனால் யாருக்கும் கேடு செய்யாதீங்க, தீங்கு செய்யாதீங்க, அது நம்மளுக்கு என்றைக்கும் கெடுதல் தான் முடியும் அப்படின்னு 207வது குறள் மூலிமா பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாதுன்னு வலியுறுத்துகிறார் வள்ளுவர். 208 தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடி உறைந்தற்று. நிழலானது தன்னை விட்டு நீங்காது தொடர்வது போல் பிறருக்கு கெடுதல் செய்தவரை பாவம் பின்தொடர்ந்து சென்று அழிக்கும். எப்படி நம்ம போயிட்டே இருந்தோம்னா நிழல் நம்ம கூட வந்துக்கிட்டே இருக்கோ, எப்படி நம்மளை நிழல் பின்தொடர்கிறதோ அதே போல நாம் செய்த தீங்கு, பிறருக்கு நாம் செய்த தீங்கு கேடு அது நம்மளை பின்தொடர்ந்து, அந்த பாவம் நம்மளை பின்தொடர்ந்து நம்மளை அழிக்காமல் விடாது. ஆதலால் பிறருக்கு தீங்கு செய்யாதே, பிறருக்கு கேடு செய்யாதே என்று வள்ளுவர் 208வது குறள் மூலிமா வலியுறுத்துகிறார். 209 தன்னைத்தான் காதலன் ஆயின் எனைத்தொன்றும் துன்னற்கே தீவினைப்பார். தன்னைத்தான் காதலன், திருவள்ளுவர் காதலன் வார்த்தை யூஸ் பண்றார். காதலன், காதலி, காதல். அப்ப காதலன், காதலி, காதல் அப்படி என்னன்னா, காதல்னா அன்பு, காதல்னா அன்பு. ஐ லவ் மை டாட்டர், ஐ லவ் மை சிஸ்டர் அப்படின்னா நான் என் மகளை காதலிக்கிறேன், என் சகோதரியை காதலிக்கிறேன் அப்படின்னா காதலிக்கிறேன் அப்படின்னாக்கா, காதலிக்கிறேன் என்றால் அன்பு செலுத்துகிறேன் என்ற அர்த்தம். தன்னைத்தான் காதலன் ஆயின் எனைத்தொன்றும் துன்னற்க தீவினைப்பார். தான் நன்றாக வாழ வேண்டும் என நினைப்பவன், அதாவது ஒருவன் தன்னைத்தானே காதலிக்கிறான், அன்பு செலுத்துகிறான், தன்னிடமே நட்பு பாராட்டுகிறான். அப்படி நினைச்சுக்கிட்டோம்னா, அப்படி நினைக்கிறவன் பிறருக்கு எந்த ஒரு கெடுதலும் செய்யக்கூடாது, பிறருக்கு செய்ய மாட்டான். ஒருவன் தன்னைத்தானே காதலிக்கிறான் என்றால், ஒருவன் தன்னைத்தானே தன்னிடமே அன்பு செலுத்துகிற வேண்டும் என்று நினைத்தால், தான் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைத்தால் பிறருக்கு எந்த கெடுதலும் செய்யக்கூடாது அப்படின்னு திருவள்ளுவர் 209வது குறள் மூலிமா பிறருக்கு கேடு செய்யக்கூடாதுங்கிறார். 210 அருங்கேடன் என்பது அறிய மருங்கோடி தீவினை செய்யான் எனின். பிறருக்கு எவன் கெடுதல் செய்யாமல் இருக்கின்றானோ அவனே நல்லவன், அவனிடம் கெட்ட புத்தி இருக்காது என்பதே அறியலாம். வள்ளுவர் எவன் நல்லவன் எவன் கெட்டவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு ஐடியா கொடுக்குறார், ஒரு குழு கொடுக்குறார். என்ன சொல்றாரு? பிறருக்கு எவன் கெடுதல் செய்யாமல் இருக்கிறானோ, எவன் யாருக்கு எந்த கெடுதலும் செய்யாமல் இருக்குன்னு நினைக்கிறானோ அவன் நல்லவன், அவன்கிட்ட எந்த விதமான கெட்ட புத்தி இருக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படின்ட்டு இந்த 210வது குறள்ல பிறருக்கு கெடுதல் செய்யாமல் இருப்பவன் நல்லவன், பிறருக்கு கேடு செய்பவன் கெட்டவன் அப்படின்ட்டு எவன் நல்லவன் எவன் கெட்டவன் எப்படி என்பதை நம்மளுக்கு வள்ளுவர் ஒரு ஐடியா கொடுக்கிறார், ஒரு குழு கொடுக்கிறார், ஒரு யோசனை சொல்கிறார். எப்படி நம்ம நல்லவனை கெட்டவனை புரிந்து கொள்வது. ஒரு பிறருக்கு கேடு செய்ய நினைப்பவன், பிறரை அழிக்க வேண்டும், பிறருக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைப்பவன் கெட்டவன், பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருப்பவன் நல்லவன். எனவே இந்த அதிகாரம் 21 பிறருக்கு கேடு செய்யாதீர்கள், பிறருக்கு கேடு செய்தால் பாவம்தான் வரும், அந்த பாவத்திலிருந்து நாம் மீள முடியாது, அது நிழல் போல் நம்மை அழிக்கும், துன்பமே வந்தாலும் பிறருக்கு தீங்கை செய்யக்கூடாது என்று, தீங்கு செய்யாமல் இருக்க வேண்டும் என்று நம்மளை வற்புறுத்துகிறார். ஆதலால் நாமும் பிறருக்கு எந்த விதமான தீங்கும் கெடுதலும் செய்யாமல் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக வாழுவோம் என்று உறுதிமொழி எடுப்போம் என்று கூறி இந்த 21வது அதிகாரத்தை இத்துடன் முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.